இத போல ஒரு சிக்கன் பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க அடிமையாயிடுவீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா? 1/2 கிலோ சிக்கன், எலும்பு இல்லாத சிக்கனா வாங்கியிருக்கேன். நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க. இப்ப ஜார்ல சேர்த்துடலாம். ஒன்னும் பாதியமா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துடலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க. தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க சிக்கன் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க. மீடியமான தீயில அப்படியே இருக்கட்டும். பார்க்கலாம். சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் இப்படி சுத்தி தள்ளி விட்டுருங்க. 4 முட்டை எடுத்துருக்கேன். அது மேலவே லைட்டா உப்பு சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்து அதுக்கப்புறம் கிளறி விடலாம். இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும். கட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியை நறுக்குன கருவேப்பிலை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான்மா. நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் பொடி மாஸ் ரெடி.